வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் பழைய தமிழ் புத்தகம் 10ஆம் வகுப்பிலிருந்து மிக முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் தினம் எவ்வாறு கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதம் தை மாதம் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகின்றது. தை மாதம் 2ஆம் தேதி அன்று திருவள்ளுவர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. திருவள்ளுவரை புகழ்ந்து கூறிய பாரதிதாசனின் இரு கூற்றுகள் மிக முக்கியமானதாக இருக்குது. இதில் பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று மிக முக்கியமான 2 வரிகளை சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாமில் பலமுறை கேட்ட கேள்வி. ஸோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னால் பாரதிதாசன், வள்ளுவன் தன்னை உலகினிக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னால் அது பாரதியார். தமிழ்நாடுன்னு சொன்னால் பாரதியார், வையகமேன்னு சொன்னால் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன், வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னால் அது பாரதியார். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இதுவரை 107 மொழிகளில் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக உள்ளது. திருக்குறளை முதலாக 1812ஆம் ஆண்டு வளையத்துவ சோன் மகன் ஞானப்பிரகாசம் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார். இந்த கனி மேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் தன்னுடைய சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயர் கருத்துக்களை தான் எழுதிய மற்றொரு நூலான ஏலாதியில் வலியுறுத்தி கூறியிருப்பார். 17 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதியவர் கனி மேதாவியார். அந்த நூல்கள் திணைமாலை 150, மற்றொன்று ஏலாதி. இவரை பொறுத்தவரை சமண சமயத்தை சார்ந்தவர், கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா இந்த ஏலாதி நூலில் பார்த்திங்கன்னா இது மருந்துகளின் பெயரில் அமைந்துள்ள நூல். இது 6 அருங்கருத்துக்களை ஒவ்வொரு பாடல்லையும் வலியுறுத்தும். 4 அடிகளில் இந்த செயல் ஒவ்வொரு செயல் இருக்கும். 6 அருங்கருத்துக்களை வலியுறுத்தும். இது ஏலம் என்ற மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து உடல் நோயை போக்கும். அதுபோல இவர் எழுதிய ஏலாதியில் உள்ள 4 அடி செய்யுள் ஒவ்வொரு செயலிலும் 6 கருத்துக்கள் நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை தரும் கருத்துக்களை சொல்லும் அப்படின்னு சொல்லி விளக்கியிருப்பாங்க. இவர் கனி மேதாவியார். என்று முள தென் தமிழ் என்ற வாக்கியத்தை கூறியவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அவர்கள். தன்னுடைய நூலுக்கு ராமாவதாரம் என்று கம்பராமாயணம் நூலுக்கு பெயரிட்டார். ஸோ என்று முள தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். எதற்காக சொல்லியிருப்பாங்கன்னா, முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ் மொழி என்று சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய பழமை பெருமைக்கு உரியது தமிழ் மொழி, தமிழினம். ஸோ அந்த குமரிக்கண்டத்தில் தான் முதல் இடைச்சங்கங்கள் தோன்றியது. அதைத் தொடர்ந்து இன்றைய மதுரையில் 3வது தமிழ்ச் சங்கமும் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இது பல நெடுகாலமாக 3000 ஆண்டுகள் வரலாற்றுடைய ஒரு மொழியாக இருப்பதால் இதன் பெருமை கருதி கம்பர் அவர்கள் என்று முள தென் தமிழ் என்று கூறியிருப்பார். செக்நாட்டு மொழியியல் அறிஞர் கமில் சுவலபில். செக்நாட்டு மொழியியல் அறிஞர் இவர் இவரை பற்றி கேள்வி கடந்த வருடங்களில் கேட்டிருக்காங்க. இவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வாக்கியம் எக்ஸாமில் 2-3 முறை கேட்டுள்ளார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இவற்றின் மொத்த அடிகள் 26,350. அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் சுவலபில் என்னும் செக்நாட்டு மொழியியல் அறிஞர் சொல்லியிருக்காங்க. ஸோ சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் 26,350. அந்த காலத்திலே இந்த அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கமில் சுவலபில் அவர்கள் சொன்னதாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான வார்த்தை. மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு ஒரு மொழி அறிஞர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருப்பார். இந்த மார்க்ஸ் முல்லர், கமில் சுவலபில் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. 4ஆம் தமிழ்ச் சங்கம் யாரால் எப்போது எங்கு அமைக்கப்பட்டது? 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை பொறுத்தவரை மதுரையில், இன்றைய மதுரையில் 1901ஆம் ஆண்டு மன்னர் பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துரையார் மேற்பார்வையில்
3 பேர் சேர்ந்து இந்த 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை இன்றைய மதுரையில் அமைச்சிருப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர், உவேசா, ராகவனார், உவேசா, பரிதிமாற் கலைஞர். இந்த 3 பேரும் மன்னர் பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துரையார் மேற்பார்வையில் இன்றைய மதுரையில் 1901ஆம் ஆண்டு 4வது தமிழ்ச் சங்கத்தை மதுரையில் ஏற்படுத்தியிருப்பார்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். முதல் தமிழ்ச் சங்கம் கடல் கோளால் அழிந்து போன குமரிக்கண்டத்தில் இருந்த தென் மதுரையில் ஏற்படுத்தப்பட்டது. 2வது சங்கமான இடைச்சங்கம் அதே குமரிக்கண்டத்தில் இருந்த கபாடபுரத்தில் ஏற்படுத்தப்பட்டது. 3வது தமிழ்ச் சங்கம் இன்றைய மதுரையில் ஏற்படுத்தப்பட்டது. 4வது தமிழ்ச் சங்கம் சமகாலத்தில் 1901ஆம் ஆண்டு இந்த மூவராலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் அவர்களால் திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் பரிதிமாற் கலைஞர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பரிதிமாற் கலைஞர் அவர்களின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரியார். இந்த சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய வடமொழி பெயரை தான் எழுதிய தனிப்பாசுர தொகை என்ற நூலில் தமிழ்படுத்தி பரிதிமாற் கலைஞர் என்று முதலாக குறிப்பிட்டார். இந்த தனிப்பாசுர தொகை நூலை கூட ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எனவே சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய இயற்பெயரை பரிதிமாற் கலைஞர் என்று தமிழ்படுத்தி தனிப்பாசுர தொகை என்ற நூலில் குறிப்பிட்டார். அந்த நூலை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பரிதிமாற் கலைஞர்களுக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் வழங்கியவர் யாழ்ப்பாணம் சீவை தாமோதரனார் அவர்கள். நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் குமரகுருபரர். இந்த நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102 பாடல்கள். குமரகுருபரால் எழுதப்பட்ட நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102. அதில் 51 பாடல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் யாருன்னு கேட்டால் பரிதிமாற் கலைஞர் அவர்கள். அவர் தான் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதியார். மற்றும் அவர் மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்ற இதழையும் நடத்தியவர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பரிதிமாற் கலைஞர் அவர்கள்.